அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். பங்குனி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை, பங்குனி உத்திரம். இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், பொன்னை அடுத்த கோலேரி. ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், சோளிங்கர் அடுத்த பெரிய வயலாம்பாடி. ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த பிருதூர். பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், பாண்டி அடுத்த பிள்ளையார் திட்டு. காஞ்சி கௌரி நாடக மன்றம், பனையூர் செங்கனாவரம் அடுத்த வடக்கு மேடு. கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், செய்யாறு தட்டச்சேரி அடுத்த மேல் நெல்லி. மேல் நெல்லில நாடகம். ஆரணி வினிதா நாடக மன்றம், போலூர் அடுத்த வட விழாப்பாக்கம், அதாவது சின்ன விழாப்பாக்கம். ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம், வலத்தி அடுத்த கண்டமநல்லூர். அரக்கோணம் சீதா நாடக மன்றம், போலூர் அடுத்த கொழாவூர். கமலேஷ் நாடக மன்றம், செஞ்சி அடுத்த கப்பை. மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், வாலாஜா அடுத்த கன்னிகாபுரம். ஆரணி துளசி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த சோழந்தாங்கல். ஆர்கேபேட்டை பாரத மாதா நாடக மன்றம், சேத்பட் அடுத்த பெரவலூர். காஞ்சி அபிராமி நாடக மன்றம், வெம்பாக்கம் அடுத்த தக்காம்பாளையம். மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த எலப்பாக்கம். ஆரணி சரவணா நாடக மன்றம், பாலுச்செட்டி அடுத்த தாமல். ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், சேத்பட் உலகம்பட்டு அடுத்த சென்னானந்தல். ஆரணி பூவரசன் நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த கீழ் பஜார். ஆரணி சுகந்தி நாடக மன்றம், சேத்பட் அடுத்த விசாமங்கலம். ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், திருவள்ளூர் அடுத்த மணவாள் நகர் அடுத்த தொப்பூர்ல நாடகம். வந்தவாசி கங்கா நாடக மன்றம், நம் சிவா அம்மு கலை குடும்பத்திற்கு புதியதொரு வரவா வந்திருக்கக்கூடிய நம்முடைய வந்தவாசி கங்கா நாடக மன்றம், செஞ்சி அடுத்த வல்லம். கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், வெள்ளிமேடுபேட்டை அடுத்த மேல் ஆதனூர். ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், மேல் மருவத்தூர் அடுத்த மழுவங்கரணை. அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம், விண்ணமங்கலம் அடுத்த கனகம்பட்டு. வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், வடமாதிமங்கலம் அடுத்த அரியத்தூர். கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், விண்ணமங்கலம் அடுத்த குடிசைக்கரை. ஆரணி நந்தினி நாடக மன்றம், வள்ளிமலை அடுத்த போடிநத்தம். வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், பணப்பாக்கம் அடுத்த ரெட்டிவலம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், சேத்பட்டு வலத்தி அடுத்த சித்தேரி. ஏன்னா சித்தேரி நிறைய லைன்ல இருக்கு, இது வலத்தி பக்கத்துல இருக்கிற சித்தேரி. சித்தேரியில நாடகம். ஆரணி சபரி நாடக மன்றம், மேல் மலையனூர் அடுத்த தாதிகுளம். மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், அரக்கோணம் அடுத்த பள்ளியாங்குப்பம். மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம், கலவை அடுத்த குட்டியம். அங்காள பரமேஸ்வரியும் பாத்தீங்கன்னா நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்திற்கு புதியதொரு வரவா வந்திருக்கக்கூடிய கம்பெனி தான். தும்பூர் நாகாத்தம்மன் நாடக மன்றம், அனந்தமங்கலம் அடுத்த வடமணிப்பாக்கம். ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், சேற்பட்டு சின்ன கொழப்பலூர் அடுத்த கல்யாணபுரம். ஆரணி சுமதி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த புதுப்பாளையம் டெய்லி இந்த பங்குனி மாசத்துல சகோதரர்களுக்காக பதிவுல சொல்லிக்கிட்டே இருக்கேன். புதுப்பாளையத்துல தொடர்ந்து ஒரு நாளும் ஒரு திருவிழா வந்துகிட்டே இருக்கும். நம்ம கிட்டதான் ஒரு நாடகமும் தொடர்ந்து புதுப்பாளையம் சகோதரர்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. இது போல நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய மன்றங்களுக்கு வாய்ப்பு தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய செஞ்சி புதுப்பாளையம் சகோதரர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இது ரெகுலரா வாட்ச் பண்ற ஒரு தம்பி கூட நேற்று கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, அக்கா என்ன புதுப்பாளையம் டெய்லி சொல்றீங்க, தினமும் நாடகம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு நம்மளோட பதிவு ரொம்ப அழகா எல்லாருமே கேக்குறீங்க. இப்பெல்லாம் தொடர்ந்து நாடகம் கொடுக்க வரக்கூடிய, இதுக்கு முன்னாடி எல்லாம் இளைஞர்கள் தான் அதிகமா நம்ம பதிவு பார்த்துட்டு நான் இந்த ஊருக்கு போறேன் அந்த ஊருக்கு போறேன்னு சொல்லுவாங்க. இந்த 2 நாளா பாத்தீங்கன்னா ஒரு 70-80 வயசு இருக்கும் பெரியப்பாங்கலாம். அம்மா டெய்லியும் உங்க குரல் கேட்கறேன், நாடகத்துக்கு போறணும் இல்லையோ குரல் கேட்கறம்மா அப்படின்றாரு. பெரியப்பா நீங்களாம் கூட இந்த போன் பார்த்துட்டு இருக்கீங்களா?
என்னம்மா வேற வேலை இருக்கு, வேலையை முடிச்சிட்டோம்னா கொஞ்ச நேரம் இப்ப இதுல எல்லாம் நாடகம் பாக்குறோம், எங்க பேரன் வாங்கி கொடுத்தாமா வேணான்னு சொல்ல முடியுமா, இப்ப அதுல பாக்குறேன் அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு இப்ப பெரியவங்க எல்லாமும் ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணி நம்மளுடைய நாடக பதிவு பாக்குறாங்க, அவங்களுடைய தம்பி மகளை பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம். இது போல நீங்க எல்லாருமே தொடர்ந்து நம்மளோட சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு வாய்ப்பும் ஆதரவும் ஒரு அன்பும் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்களை மாதிரி அன்பும் ஆதரவும் கொடுக்கறதுனாலதான் நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு புதிய வரவா நிறைய மன்றங்கள் வந்துகிட்டே இருக்காங்க. தொடர்ந்து வாய்ப்பு கொடுங்க. ஆரணி சக்தி நாடக மன்றம், திருத்தணி அடுத்த லக்ஷ்மாபுரம், செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், வளத்தி அடுத்த மேல் அருங்குணம், ஆரணி ஸ்ரீ வாரி நாடக மன்றம், வெள்ளிமேடுபேட்டை அடுத்த கீழ்மாவிலங்கை, கொங்கரை மாம்பட்டு சர்வசக்தி நாடக மன்றம், மதுராந்தகம் அடுத்த விலாங்காடு, ஆரணி மனோ நாடக மன்றம், தேசூர் டு வெடால் அடுத்த மேல் ஒலக்கூர் பசுமலையில நாடகம், ஆரணி ராஜா நாடக மன்றம், செஞ்சி டு கட்டாஞ்சிமேடு அடுத்த மலையரசங்குப்பம், வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த அன்னம்பாக்கம், ஆரணி சுபம் நாடக மன்றம், தேசூர் அடுத்த திருமால்பாடி காளி கோவில் இருக்கிறது. நம்மளுடைய தம்பி ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றத்துடைய காமெடி நடிகர் மணி தம்பியை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இப்போ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மணி தம்பியோடைய யூடியூப் சேனல்ல புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம தம்பியோடைய யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே ஒரு நல்ல ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாடகத்துடைய கலை ரசிகரா உள்ள வந்தவரே நம்ம மணி தம்பி. கலை ரசிகரா உள்ள வந்து நாடகத்தின் மேல இருக்கக்கூடிய ஒரு ஆர்வத்தின் மூலமா இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், நிறைய வந்து கரெக்ஷன் சொல்லுவாரு. நான் என்ன சொல்லுவேன்னா, நீ இவ்வளவு ஆர்வமா இருக்க, பேசாம நீ வந்துரு அப்படின்னு சொல்லுவேன். சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம், அது உண்மையாக்கிட்டு அதாவது வந்த ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச நாள்லயே ஒரு நல்ல வளர்ச்சி தம்பிக்கிட்ட கிடைச்சிருக்கு நாடகத்துறையில. உங்க எல்லார் மனசுலயும் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காரு. நீங்க எல்லாம் சொன்னது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷனும் நான் தம்பிக்கிட்ட சொன்னோடனே, அக்கா நான் அதெல்லாம் மாத்திக்கிறேன், நிறைய வந்து டபுள் மீனிங் வேர்ட் எல்லாம் குறைச்சு உங்களுக்காக ஒரு நல்ல பேர் நான் எடுத்து கொடுக்குறேன். அதாவது நம்ம என்ன சொல்ல வரமோ அதை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறான் தம்பி. அந்த ஒரு புரிதல் நம்ம தம்பி கிட்ட இருக்கு. அதுவே வந்து அவனை நல்லா வளர்த்து விடும். இப்ப தம்பி உங்ககிட்ட பேசுவாரு. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நடக்கலை. நான் உங்களது ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடகத்திலேயே காமெடி நடிகர் மணி பேசுறேன். நான் புதுசா யூடியூப் சேனல் ஆரம்பிச்சுக்கிறேன். அதாவது யூடியூப் சேனல் பேர் என்னன்னா பவர் மணி 1 என்ற யூடியூப் சேனலு. என்னுடைய காமெடி, எங்களுடைய கம்பெனி காமெடி பார்க்கணும்னாக்கா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.